இப்போ ஓகேவா? ம். ஆஹா, இன்னும் 2 நாள்ல நாம காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே. நாம கேட்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள இவ முந்திக்கிட்டா. ஆ, எவ்வளோ? 3500. நாம இப்ப கேட்டா சரியா இருக்குமா? அவகிட்ட பணம் இருந்தா சரி, இல்லைன்னா அவளுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி ஆயிடும். நாமளே சமாளிச்சுக்கலாமா? இந்த இனிமே படிப்பு விஷயத்துல இப்படி தப்பு பண்ணக்கூடாது. இதுவே முதலும் கடைசியுமா வச்சுக்கோ, சரியா? சரிங்க அண்ணமண்டி, இனிமே நான் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணமண்டி. ம். இவகிட்ட சொல்லாம பணத்தை நாமளே ரெடி பண்ணா தப்பாயிடும். எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அமதா, ம். ஆ, ம், ம், ம். தெரியலையம்மா. ம். எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். ஏண்டா காலேஜ்ல கேட்க வேண்டியது இங்க வந்து கேக்குற? மாமா. ம் ம் இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போக முடியாது. பெயிண்ட் வேலை ஒன்று இருக்கு, அதை முடிச்சா கொஞ்சம் காசு வரும். இன்னும் 2 நாள்ல காலேஜில் எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டணும். நாங்கள் ஏற்கனவே நீ ரொம்ப சிரமப்படுற, மேற்கொண்டு உனக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும் தான். நீயும் தனியாக எவ்வளோதான் கஷ்டப்படுவ. போனாக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவு பார்க்கணும். அதான் எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்றியல, அப்போ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. வேலைக்கு போறாராம், வேலைக்கு. உங்களை படிக்க வைக்க தெரிஞ்ச எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தெரியாதா? ஓ. அதான் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். மாப்பிள, அமுதா புள்ள சொல்றத கேள்றா. மாமா. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மாமா, இதுக்கு முன்னாடியாவது வாத்தாக்காரிக்கு தெரியாம படிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப அவங்களுக்கு நீ திரும்ப படிக்க தெரிஞ்சு போச்சு. இப்பத்தே நீ இன்னும் கவனமா படிக்கணும். மறுபடியும் நீ சொதப்பின்னு வச்சுக்க, அவனை என்ன நடக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன அத்தா, என்ன யோசிக்கிற? அது எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணுமா, பணம் வேற கம்மியா இருக்கு. சரி பாத்துக்கலாம், இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. சரிதா. அமுதா, அமுதா. இவக வாயலா? ஐயோ, நம்மள பாத்துறவே கூடாது. முகத்தை நல்லா மறைச்சுக்கலாம்.
படிக்கிற போது பார்த்து. இன்னைக்கே நடுவேலை முடிஞ்சிடும்ல மாமா? அதெல்லாம் முடிஞ்சிடாத்தா. சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லித்தானே அவங்களுக்கு கூடிய வசதி கொடுத்துருக்கோம். ஐயோ, அத்தை வர தேவையில்லாம இங்கன வந்து மட்டும் அவங்க பாத்துட்டாங்கன்னா வீணா அவமானம் ஆயிருமே. என்னம்மா பேரை சொல்லுமா. ஏம்மா யாருமா நீ? முகத்தை மூடிக்கிட்டு இருக்க. என்னமோ கொள்ளையடிக்க போற முகமூடி கொள்ளக்காரி மாதிரி முகத்தை மூடி இருக்க. முந்தனே எடுமா. எங்கேயோ ரொம்ப நாள் பார்த்து பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே தெரியுது. ஏமா உன்னதாமா முகத்துல இருக்கிற துணி எடுமா. இப்போ உனக்கு கூலி வேணுமா வேண்டாமா? முகத்துல போட்ட துணி எடு. ஏயா பழனி பாத்தியா யாருன்னு? உமா நல்லா பாரு யாருன்னு தெரியுதா? வருங்கால வாத்தியாரு உண்டாட்டி. வயக்காட்டுல கூலி வேலை பாக்குறாங்க. அமுதா ஏன் இங்கன வந்தா? போச்சு. என்னம்மா படிக்காத மேதை. ரோம்புருஷனை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்டயே கூலி வாங்குறதுக்கு வரிசையில நின்னுகிட்டு இருக்க. சொத்து வேணாம், புருஷனை வாத்தியாராக்கவன்னு சவால் விட்டுட்டு எங்கன வந்து நிக்கிறான்னு பாருங்க. அவனே படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம திமிர் எடுத்து திரிஞ்சவன். அதெல்லாம் மறுக்கல அத்தை, நான் இருக்கேன்ல. நீங்க ஏன் கஷ்டப்படணும் தான் நான் கேக்குறேன். ஓ கஷ்டத்துல கொஞ்சமாவது பங்கு எடுத்துக்கலான்னு தாமா. ஆத்தா அமுதா, இங்க நான் வந்து இவங்க கிட்ட வேலை பார்த்துதா அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கொடுக்கறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுதா. அது மட்டும் இல்லாம நம்மள அவங்க அவமானப்படுத்தி பேசுனது அவனுக்கு தெரிஞ்ச அம்புட்டுதான். பையன் கோவத்துல ஏதாவது கோளாறு பண்ணிடுவான். அப்புறம் நாம நினைச்சது நடக்காம போயிடுதா. எக்காரணத்தை கொண்டும் இந்த பணம் எங்க இருந்து எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுதா. நானும் எதுவும் வாய் திறக்க மாட்டேன், நீயும் சொல்லிவிடாதத்தா. சரிங்க அத்தை, நம்மள அவமானப்படுத்தின அவங்க முன்னாடி இவங்களை எப்படியாவது வாத்தியார் ஆக்கி நிப்பாட்டி ஆகணும். அதுக்கு நாம எம்பிட்டு அவமானத்தை சந்திச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் புள்ள தோத்துற கூடாதுமா. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் அத்தை. பழையபடி நம்ம வீடு வாத்தியார் வீடு ஆகும். நீங்க உங்க பையனோட போர்ட முந்தானையால தொடக்கதான் போறீங்க. நாங்க அங்கன போய் வேலை பார்த்து கூலி வாங்குற வரைக்கும்
எங்களுக்கு தெரியாது அது அவங்க நிலம்னு. அலமேலு அக்கா தாக்கல் சொல்லிதான் மேஸ்திரி மூலமா போனேன். அத்தையும் அங்க வேலைக்கு வந்தது எனக்கு அங்கன போய் தான் தெரியும். லலிதா, வேலைக்கு போனீங்க, வேலை செஞ்சீங்க, அதெல்லாம் சரி. கூலி வாங்கும் போது அது அவங்க நிலம் தெரியுமில்ல, எதுக்கு அந்த பணத்தை வாங்குனீங்க? அவன் முகத்துல விட்டறிஞ்சிட்டுல வந்திருக்கானே. யாரு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சோமோ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு கூலி வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமா? அவனுங்க எம்பிட்டு கேவலமா நினைச்சுப்பானே நம்மள. சித்தப்பா என்ன பேசுறீங்க? நாம ஒண்ணும் அவங்க கிட்ட போய் பிச்சை வாங்கல. நாங்க உழைச்ச உழைப்புக்கு கூலி தான் அவங்க கிட்ட வாங்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? ஓமா, நாங்க இந்த காசுக்காக பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. உழைச்சுதான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கோம். கூலி குடுக்கறதுனால அவங்க ஒன்னும் நமக்கு மேலயும் இல்ல, கூலிய வாங்கறதுனால நாம அவங்களுக்கு கீழேயும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கூலி தரணும்னு. அதானே, நாம ஒண்ணும் அவங்க கிட்ட கை கட்டி கடன் வாங்கலையே. உண்மையா உழைச்சதுக்கு காசு வாங்கிட்டு வந்திருக்கோம். வீணா வெட்டி ரோசம் படாம பணத்தை எடுத்துட்டு போய் ஃபீஸ கட்டி ஒழுங்கா படிக்க சொல்லு. அதை இவன் சரியா பண்ணாவே அவங்கள நாம ஜெயிச்ச மாதிரி தான். என்னமோ பண்ணுங்க, நான் எதுலயும் தலையிடல. ஏய், சரி விடுக்கா. மாப்பிள்ள கொஞ்சம் கோவக்கார, விஷயம் கேள்விப்பட்டு சூடாயிருப்பான். நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு வீணாகாது. காலேஜ் போய் பரீட்சைக்கு மாப்பிள்ள ஃபீஸ் கட்டிடுவான். நீங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். பேரு, ரோல் நம்பர், என்ன படிக்கலாம்னு சொல்லுங்கம்மா. ரோல் நம்பர் எல்லாம் தெரியாது. பேரு செந்தில், பிஏ. இப்ப திரும்ப கூட காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. சரிம்மா, செக் பண்றேன். செந்தில் கதிரேசனா? ஆமா, இந்தாங்க. ஏற்கனவே ஃபீஸ் கட்டியாச்சேம்மா. யாரு கட்டியிருப்பா? ஒருவேளை அவனே கட்டியிருப்பானா? அவங்கள இருக்காதத்த. ஒருவேளை நமக்கு வேண்டாதவங்க ஏதோ பிளான் பண்றாங்களோ. சார், கொஞ்சம் திரும்பவும் நல்லா பாருங்களேன். நல்லா பார்த்தாமா சொல்றேன். இப்பதான் ஒருத்தர் அவர் பேருக்கு ஃபீஸ் கட்டு போறாரு. யார் அவங்க பேர் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. பச்சை சட்டை போட்டிருந்தாரு. ஐயா, என்னாச்சு? எதுக்கு இப்படி வெளியே தள்ளுறீங்க? நான் அவனோட அம்மா. நீ எதுக்கு அங்க வந்தா? பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு போலான்னு வந்தோம். என்னது? பரீட்சைக்கு பணம் கட்ட வந்தியா? இவன் இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இதுல நீங்க என்னன்னா பரீட்சைக்கு பணம் கட்ட வந்ததா சொல்றீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? உங்க பையன் யூனிவர்சிட்டி ரூல்ஸ மீறி இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனால மேற்கொண்டு இங்க படிக்கவும் முடியாது, எக்ஸாம் எழுதவும் முடியாது. எக்ஸாம் எழுத கட்ட வந்த பணத்தை கோவில் உண்டியில போட்டதா நினைச்சு இங்க இருந்து கிளம்புங்க. சார், எதுக்காக இவங்க இங்க படிக்க கூடாது? முறையா பரீட்சை எழுதி அதுல பாஸ் ஆகிதான் மறுபடியும் இவங்க காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. முறையா சேர்ந்தவங்கள இப்படி முறை தவறி நடத்துறது அம்புட்டு நல்லதில்ல. நீ யாருமா? நான் அவங்க பொண்டாட்டி. ஓ, எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. சாரு கல்யாணத்தை பண்ணிட்டு படிக்கிறாரோ? இதுல இருந்து நல்லா தெரியுது உங்க முறை என்னன்னு. சார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. நாங்க அவங்களுக்கு முறையா அட்மிஷன் வாங்கி ஃபீஸ் கட்டி தான் இந்த காலேஜ்ல சேர்த்திருக்கோம். எப்படி? யூனிவர்சிட்டி பர்மிஷனோடயா?
பணம் கட்டிட்டா யார் வேணாலும் படிக்கலாமா? எது எனக்கு தேவையில்லாதது? டிகிரி படிக்கிறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மீறி இவங்க படிப்பான். அதை நான் பார்த்துட்டு தேவையில்லாத விஷயம்னு ஒதுங்கி போடுமா? சார், தம்பி யாரு? இது என் தங்கச்சி. ஓ, குடும்பமா வந்திருக்கீங்களா? உனக்கு என்ன தெரியணும், சொல்லு. இல்லை சார், இங்கிட்டு நாள் படிச்சுட்டு இருந்தவர திடீர்னு இப்போ வந்து நீங்க படிக்கிறது தப்புன்னு சொல்றது என்ன சார் நியாயம்? அவர் காலேஜ் அனுமதியோட அட்மிஷன் போட்டு வந்தாரு சார் மறுபடியும் படிக்கிறாரு. இப்போ போய் இதை தப்புன்னு சொல்றது ஏதோ தப்பா இருக்கு சார். ஓ, நீங்க பண்ணதெல்லாம் சரி, நான் பண்றதுல தான் தப்பு இருக்கு. நீங்க எனக்கு எது சரி தப்புன்னு சொல்றீங்களோ? ஐயா, நாங்க பண்ணது தப்பே இருந்தாலும் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு அவனை காலேஜ்ல சேர்த்துக்கணுங்க. சார், இவரு ஃபெயில் தான் போட்டிருக்காரு. பிறகு எந்த தகுதியின் அடிப்படையில சார் இவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். நீங்களே பெரிய இது, அதனால கண்டிப்பா உங்களை ஆள் வச்சு மிரட்டி இருக்க முடியாது. பணம் ஏதாவது கொடுத்து வளைச்சிட்டாங்களா? ஹலோ மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. இல்ல ஹலோ சார், எதுக்கு அவர் மேல கோவப்படுறீங்க? இது அவன் எழுதின பேப்பர் தானே, இத நீங்க தானே திருத்துனீங்க. சொல்லுங்க, அவர் சொல்றது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில இந்த பையனுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? சொல்லுங்க சார். சார், இவன் ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆகலங்கிறது உண்மைதான் சார். அதை நான் மறுக்கல சார். ஆனா இவன் குடும்பத்து ஆளுங்க இவனை படிக்க வைக்க எடுத்துக்கிட்ட ஆர்வத்துக்காக மறுபடியும் இவனுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். திரும்பவும் ஒரு நேர்முக தேர்வு வச்சேன். அதுல நான் கேட்ட கேள்விக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லி அவன் தகுதியை நிரூபிச்சான். அதனால அவனுக்கு நான் சீட்டு கொடுக்க ஒத்துக்கிட்டேன். சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவரு கேள்வி கேட்டாராம், அவரு அதுக்கு பதில் சொன்னாராம். முதல்ல இவனை காலேஜை விட்டு வெளியே அனுப்புங்க சார். யூனிவர்சிட்டி நம்மள கேள்வி கேட்காம இருக்கணும்னா நாம என்ன பண்றது? அதை சொல்லுங்க. இல்ல இவனை வெளியே அனுப்புங்க. யாரோ ஒருத்தனுக்காக நாம எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கணும்? அவன் படிப்புல அவனோட எதிர்காலம் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரமே இருக்கு. ஒரு அம்மாவோட வைராக்கியம் இருக்கு, ஒரு மனைவியோட கனவு இருக்கு, ஒரு குடும்பத்தோட கௌரவம் இருக்கு. என்ன நம்புங்க சார், இவன் திறமையானவன் தான் சார். இவன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். சார் சொல்ற கதைக்கே வருவோம். இவர் ஏதோ கேள்விகள் கேட்டதாவும் அதுக்கு அவன் பதில் சொன்னதாவும் சொன்னார்ல, அதே நேர்முக தேர்வை மறுபடியும் வைப்போம். எல்லாரும் முன்னாடி காலேஜில் உள்ள ஒட்டுமொத்த ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் கேள்விகள் கேட்போம். ஆனா இந்த தடவை கேள்விகளை நான் தான் சூஸ் பண்ணுவேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லிட்டா அப்ப நான் ஒத்துக்கிறேன், இவன் இந்த காலேஜில் படிக்க தகுதியானவன் தான். என்ன சார், நான் சொல்ல சரிதானே? நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்க ஸ்டூடெண்ட்
கரெக்டா பதில் சொல்லிடுவார்ல. ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிருங்க. இந்த நிமிஷமே இவனை அனுப்பிடுவோம். இல்ல வீணா இந்த சபையில அசிங்கப்பட வேண்டியிருக்கும். என்ன சார், அவர் சொல்ற ஐடியா உங்களுக்கு ஓகேவா? இல்ல இப்பவே அவனை வெளியே அனுப்புறீங்களா? இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் இவர் சரியான பதில் சொல்லி என்னுடைய செலக்ஷன் கரெக்ட் தானே எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் சார். அப்ப தெரியும் சபையில யார் அசிங்கப்பட போறாங்க. சொல்லுங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த HOD உள்ள போந்து காரியத்துக்கு எடுத்துட்டேன் மேடம். இல்லன்னா அந்த செந்தில் பையல காலேஜை விட்டு வெளியே துரத்திருப்பேன். என்ன சொல்றீங்க? நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க. இப்போ ஒண்ணு கட்டு போல அவன் இந்த காலேஜை விட்டு வெளியில போற நாள் தான் தள்ளி போயிருக்கு. மத்தபடி அவன் வெளியில போறது உறுதி. அவனுக்கு இன்னும் 2 நாள்ல எக்ஸாம். அதுல அவன் பாஸ் ஆனாதான் படிக்க முடியும். ஒருவேளை அவன் பாஸ் ஆயிட்டானா? மேடம், எப்படி முடியும்? கேள்வி கேட்க போறது நான் தானே. சரி, நீங்க கஷ்டமா கேள்வியை ரெடி பண்ணுங்க. நான் அவனை படிக்க விடாம என்ன பண்ண முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அமுதா, சவாலா விடுற சவாலு உனக்கு இருக்குடி. அட நீ வேற மாமா, மல்லிப்பூக்கும் அல்வாக்கும் மயங்கர ஆளாவ. இன்னும் 2 நாள்ல இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு பாஸ் ஆகணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏய் அதான், நீ என்ன கேட்டாலும் அவ தரேன்னு சொல்றாளே, அப்புறம் என்ன? படிச்சு பாஸ் ஆகுடா. இலை கண்ணியர் தம் கடைக்கண் பார்வையை காட்டிவிட்டால் மண்ணின் மைந்தனுக்கு மாமலையும் சிறு கடுகம். ஓ, அவதான் மொத்த பார்வையை காட்டிட்டால, அப்புறம் என்ன? இந்த புத்தகம்லாம் உனக்கு தூசி மாதிரிடா, ஊதி தள்ளிடா. யாரோ எழுதின வசனத்தை நீயே சொல்லிவிட்ட. இது படிப்பு மாமா, நம்ம ஈஸியெல்லாம் கிடையாது. இந்த புக்க ஒழுங்கா படிக்கிறவன் படிச்சாலே 2 வருஷம் ஆகும். உன் மாப்பிள்ள இது 2 நாள்ல படிக்கணுமா? ஏன் நீ வேணா படிய. இப்போ ஒன்னு பேசுனியே, அந்த மாதிரி சொல்லு பாப்போம். எனக்கே டெஸ்டா? டேய், நான் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனேன்? எங்க ஆத்தாக்காரி ஒண்ணு நான் வாத்தியார்தே ஆரம்பம் சொல்லி கனவுலாம் கண்டுட்டு என்னை பெத்து போடலப்பா. நான் வாத்தியாரா இருந்ததே கட்டிப்பேன்னு எவ்வளவு வந்து நிக்கலப்பா. எந்த இளவு வேணான்னு தான் ஸ்டில் பேச்சுலர் இருந்துகிட்டு உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காண்டா பாவி. சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு பொங்குறியே, இப்ப தெரியுதா என் கஷ்டம்? டேய், மரம் ஒசரமா இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கீழ இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா மரத்துல இருக்க பழம் கிடைச்சிருமா? நாம தான் கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி பறிக்கணும், அப்பதான் ருசிச்சு சாப்பிட முடியும். எல்லாருமே அவங்க ஆசை வைராக்கியத்திற்காக உன்னை வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி உனக்கா நினைச்சு படிடா. அமுதா புள்ள மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் இப்படி தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. புத்தகத்தை எப்படி பிடிச்சு படிக்கணும்னாவது தெரியுமா? அட நீ வேறவுமா, படிக்க எடுத்துட்டு போறான்னு நினைச்சிய? கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி திங்க எடுத்துட்டு போறான். புஸ்தகத்தை பார்த்தா நல்லா வெயிட் தரும் போல. மாமனும் மருமவனும் நல்லா ஃபுல்லா திங்கலாம் போல. ஏடா மாப்ள, இதை சொல்லத்தே உன் பங்காளி கார் எடுத்து வெட்டியா டீசல் போட்டு வந்திருக்காரு போல் இருக்கு. இவன் மூளையெல்லாம் வியாழக்கிழமை சந்தையில வச்சு வியாபாரம் பண்ணா ₹1 வாங்க மாட்டான் போல் இருக்க. வெட்டி பயலுங்க. ஏண்டா உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? அடுத்தவன் என்ன பண்றானு நோட்டம் பண்றதே உங்க பொழப்பா? அப்பன் புத்தி புள்ளைக்கு அப்படியே இருக்குடா. ஏமா உமா, ஏற்கனவே இவன் மேல இருக்க கோவத்துல என் மாப்பிள்ளை இவனை ஏதாவது பண்ணிருவான்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவன் முன்னாடி இவனை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்க. ஏதாவது பண்ணிட போறாப்புல, அப்புறம் நீதான் வருத்தப்படுவ.
அமுதா புள்ள தங்கச்சியேன்னு பாக்குறேன். இந்த பாரு, அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு பேரு வேலை இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா எடுத்து சொல்லிருக்காங்க. அத நம்பி நீங்களும் மடத்தனமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற பாவம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரணும்னு கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இல்லையா நீங்க மட்டுமே நல்லா இருக்க மாதிரி சுயநலமா போயிருங்களேன். அதை விட்டு போட்டு பழைய வில்லனுங்க மாதிரி யார எப்படி அழிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உங்க மூளைய உங்களை காரி துப்பிருமாப்பா. என்னது மாப்பிள்ளைய படிக்க சொன்ன இவன் தூங்கிட்டு இருக்கானே. ஏ மாப்பிள்ள, ரொம்ப டயர்டா இருக்கா? போத்தி விடட்டா? எந்திரா மாவன, எந்திரா. படிக்க சொன்னா மாவன தூங்கிட்டா இருக்க. படிச்சுட்டு தான் இருந்தேன், என்னன்னு தெரியல, தூக்கமா வருது. ஏய் தூங்காதடா. ஏய் ஏய் மாப்பிள்ள, ஏய் செல்லா, ஏய் படிடா. அமுதா அவளை சொல்லிட்டு போனால படிடா. தூர தூங்கிட்டா? ஹலோ, அதுக்குள்ள படிச்சு கலைச்சு போயாச்சோ? மாமா, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியல. தூக்கமா வருது மாமா. வெளியே போய் படிக்கட்டுமா? வெளியே வா. எதுக்கு மறுபடியும் போய் பிரச்சனை பண்றதுக்கா? நான் என்ன பண்ணுவேன், தூக்கம் வருது. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டிய. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதா இந்நேரத்துல யாருக்கு போன் பண்ற? யாருதா? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததும் நீங்களே யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி யாரு வர போறா? ஏய் மாப்ள, ஏய் எந்திரா, எந்திரிச்சு படிடா. முடியல. The two terminal storage ஒழுங்கா படிங்க. தம்பி தூங்கி வடியாம பாத்துக்கங்கடா. மாப்ள, நீங்க கொஞ்சம் கண் அசந்தாலும் கையில வச்சிருக்கிறதுல வச்சு கோடு போட்டுருவானுங்க. உடம்புல இருக்கிற சிகப்புங்க எல்லாம் வெளியே வந்து கொட்டிடும், ஜாக்கிரத. அப்பப்போ நானும் வந்து கவனிப்பேன், புரியுதா? கவனிச்சுக்கிட்டே இருங்கடா. அக்கார்டிங் டு according to the model அடி ரெஸ்ட் ரூம் போனோம். போ, ஆனா ஒரு நிமிஷத்துல வரணும். அங்கதான் இருக்கு. ஏய் என்ன, கையோட புக் எடுத்துக்க, அங்க போய் படி. சரி போ, சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்றான்னு போய் பாரு. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வழி வாங்க, படிக்க வேணாமா? எவ்வளவு நேரம் தம்பி? போங்க போய் படிங்க. ஏங்க அவசரம்? என்ன, தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி தானே, நீ படி, நாங்க தர்றோம். சீக்கிரம், டைம் ஓவர் தம்பி. ஏய், நாங்க வெட்ட மாட்டோம், நீயா விழுந்து வெட்டிக்கிட்டாதான். தூங்காம படி.
டுங்குரு டுங்குரு டுமுகோ டுங்குரு 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 ஹை டுங்குரு டுங்குரு டுங்குரு. படிக்க சொன்னா தூங்குற? பொட்ட புள்ள உன்னை படிக்க வைக்க எம்புட்டு கஷ்டப்படுறா. ஒரு நாள் தூக்கம் முடிச்சு படிக்க உனக்கு வலிக்குதா? லேசா கண்ணை சிந்து பாரு, உன் 2 கண்ணு முடிய தோண்டி கையில கொடுத்துருவேன். திரும்ப அவனுக்கு எப்படியாவது குடைச்சல் கொடுக்கலான்னு நோட்டம் விடுறதுக்கு ஆரம்பிச்சா அவன் வீட்லயே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம செந்தில படிக்க விடாம ஏதாவது பண்ணிடுவோன்னு அந்த அமுதா உஷாராகி அவனை மறைச்சு வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கா. அந்த வடிவேல் பையன்கிட்ட விசாரிச்சாலும் அவனுக்கும் அந்த செந்தில் பையன் எங்க இருக்காங்கிற விவரம் சுத்தமா தெரியல. ஒன்னும் பிடிபடல. பையன் நைட்டுக்குள்ள படிச்சு நல்லா தேறிடுவானோ. அட நீங்க வேற, அந்த அளவுக்குலாம் அவனுக்கு அறிவு கிடையாது. என் பயமே கேள்வியே புரியாத அவனுக்கு நைட்ல ஏதாவது கொஞ்சம் படிச்சு கேள்வி கொஞ்சமாவது புரிஞ்சு திக்கி திக்கி ஏதாச்சும் பதில் சொல்ல ட்ரை பண்ணிடுவானோன்னுதான். அவனுக்கு பதில் இல்ல, கேள்வியே என்னன்னு புரியாம அத்தனை பேருக்கு முன்னால கூனி குறுக்கி அசிங்கப்பட்டு நிக்கணும். அத அவன் பொண்டாட்டி பார்த்துட்டு தவிக்கணும். நாம அத கண் கொட்டாம பார்த்து ரசிக்கணும். அதுக்கு அவனை நைட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணும். அவன் படிக்கிறத தடுக்கணும். பசங்களுக்கு போன் பண்ணி அவனை எங்க ஒளிச்சு வச்சு அடக்காக்குறான்னு தேட சொல்லுங்க. ஏய் அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னங்க குடுமா சித்தப்பா, இந்த காப்பியை குடிக்க சொல்லுங்க. கொஞ்ச நெஞ்சமா இருக்கிற தூக்கமும் பறந்து போயிரும். மாமா, எக்ஸாம் வந்து 10 மணிக்கு தான். மணி இப்போ 7:30 தான் ஆகுது. ஒரு 1 hour தூங்கிக்கிறேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏய், தூங்குனா படிச்சதெல்லாம் மறந்து போகும்டா. நீ கிளம்பு. ப்ளீஸ் மாமா, கேளுங்க. சித்தப்பா, எக்ஸாம் 10 மணிக்கு தானே எங்களுக்கும் தெரியும். நல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அவங்கள பக்கத்துல இருக்கிற கோயில்ல காத்திருக்க சொல்லுங்க. நானும் அத்தையும் பின்னாடியே ஆட்டோல வந்துரும். கிளம்ப சொல்லுங்க, நேரமாச்சு. டேய், கேட்டுச்சுல, கிளம்புடா. டேய், சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு பாஸ் ஆயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். போ, சிரிச்சிட்டு போடா. சித்தப்பா, நானும் அத்தையும் அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிட்டு வந்துரும். நீங்க கடைய பலசர கடைய பாத்துக்கிற சொல்ற, அவ்வளவுதானே? நீ போடாதா, நான் பாத்துக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். போடாதா. எப்படியோ நம்மள பலசர கடையில உட்கார வச்சு நங்கூரமாக்கிட்டாங்க. டேய், வண்டி இந்த வழியா தான் வரும், விட்டுறக்கூடாது. சரிண்ணா, சரி. பார்த்த உடனே தூக்கிடணும். சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், அந்த ஆட்டோ தான். டேய், நீ வண்டியில ஏறு. ஏமாடு. போ போ போ. டேய், மிஸ் ஆயிடக்கூடாதவா. போ. டேய், போடா, வேகமா போடா.
போய் இடிச்சு தூக்கலாம். போறாக்கிற தூக்கலாம்.